வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. துளாராசி புதன் தசை. துளாராசியில் புதன் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு 2026 எப்படி இருக்கும்? புதன் தசை நடக்குது. இந்த துளாராசியில் 3 நட்சத்திரங்கள், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நடக்கும்? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 2 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் போக 18 வருடங்கள் ராகுதசை. அப்போ 20 வயசு வரைக்கும் ராகுதசை வந்துடும், 36 வயசு வரைக்கும் குரு தசை வந்துடும், 55 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். அப்போ 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நடக்கும். இது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 16 + 16 குரு தசை 32. 32க்கு பிறகு 51 வயசு வரைக்கும் சனி தசை. 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் புதன் மகாதசை அப்படிங்கிறது நடக்கும். சென்டர் பகுதியில் 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா 10 + 16 26. 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. அப்போ 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் நடக்கும் இந்த புதன் தசை. 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 4ஆம் பாதம் இப்போ 2 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துப்போம். 2 + 16 அப்படின்னா 18. 18 வயசு வரைக்கும் குரு தசை வரும். 18 + 19 அப்படின்னாக்கா 37. 37 வயசு வரைக்கும் சனி மகாதசை அப்படிங்கிறது வந்துடும். 37 + ஒரு 17 54. இப்போ 37 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. விசாக நட்சத்திரம் 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 11 + 19னாக்கா 30 சனி தசை. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கும். இது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 30 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வருது. 40 வருடமானு கேட்காதீங்க, 40 வருடங்கள் கிடையாது, 17 வருடங்கள் தான் இந்த தசை. இந்த 30 to 72க்குள்ள உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து புதன் தசை அப்படிங்கிறது வரும். புதன் தசை ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. இது யோக தசை. நிறைய பேர் யோக தசை தானே, இந்த புதன் தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுயஜாதகத்தில் புதன் அமர்ந்த இடம் இது யோகாதிபதினு சொல்லிக்கிட்டா இந்த ராசிக்கு மட்டும் பார்ப்போம். வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் சிறப்பு, அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் 2 பலனை கொடுக்கும். முதல்ல 10 வருஷம் நன்மை செஞ்சுட்டு பின்னாடி 7 வருஷம் கெடுதலை கொடுக்கும். இல்லை முதல் 10 வருஷம் கெடுதலை பண்ணிட்டு பின்னாடி 7 வருஷம் நன்மையை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்த பொறுத்து, புதன் அமர்ந்த இடத்த பொறுத்து இல்லை. ஆனால் இந்த ராசிக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியவர். இது ராசிக்கு மட்டும் பார்ப்போம், ஏன்னா 12 லக்னத்துக்கு வச்சு நம்ம பேச முடியாது. இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த தசையில், இதை சொல்லி முடிக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆகிப்போச்சு. என்னன்னா, இந்த தசைக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை. நிறைய பேர் தொழில் ரீதியாக கஷ்டப்படுவாங்க, வேலை ரீதியாக கஷ்டப்படுவாங்க, வேலை ரீதியாக வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. இந்த யோக தசை எப்படி இருக்கணும்? யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். இந்த தசையானது 3, 6, 8, 12 மறைஞ்சிச்சுனாக்கா நன்மை செய்யாது. இப்போ 12ங்கிறது ஆட்சி உச்சத்தில் அவரே வந்துடுவார். அப்போது அவரும் பாதி பலனை தான் செய்வார், பாதி நல்லது செய்வார், பாதி கெடுதலை பண்ணுவார். அப்படி 10, 7 அப்படி எடுத்துக்கணும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ புதன் தசை புதன் புத்தியிலிருந்து கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி வரைக்கும், இல்லைனா சூரிய புத்தி வரைக்கும் ஒரு 7 வருடங்கள், பின்னாடி 10 வருடங்கள் ஒரு பலனாக கொடுக்கும். இது நிறைய இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் முதல் 7 வருஷம் எப்படி இருக்கும், பின்னாடி 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா முதல் 10 வருஷம் நல்ல பலன் கொடுத்துரும், பின்னாடி 7 வருஷம் கெடுபலன்களை கொடுக்கும். அது செவ்வாய் புத்தியில் தான் பிரிக்கும். கடுமையான பகை கிரகம் அப்படின்னாக்கா புதனுக்கு செவ்வாய் தான். இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, அந்த செவ்வாய் புத்தியிலிருந்து அந்த பின்னாடி 7 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த செவ்வாய் புத்தி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு, குரு, இது எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள். ராகு அந்த அமைப்பில் தான் வந்துடுவார். சனி புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு.
ஒரு சில பேருக்கு 17 வருடங்களில் 15 வருடங்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி அந்த சனி புத்தியில் மொத்தத்தையும் பிடிங்கி விட்டுரும். டோட்டலாக அந்த கடைசி சனி புத்தி இருக்குது இல்லையா, அதில் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். எவ்வளோ புதன் தசை கொடுத்ததோ அத்தனையும் அதில் காலி பண்ணி விட்டுரும். நிறைய சொத்து சேர்த்தேன், நிறைய பணம் வாங்கினேன், நிறைய வந்து எனக்கு நல்ல வளர்ச்சியில் கொடுத்தது, வண்டி வாகன சேர்க்கை, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடன் மொத்தமாக சனி புத்தியில் தான் இருக்கும். அது மாதிரி கொடுக்கும். இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ புதன் தசை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, முதல் 10 வருஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி பகவானும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார் குருவுடைய வீட்டில். இப்போ தான் இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துது. சனி வந்து உங்களுக்கு வக்கரமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. வேலை ரீதியாக வேலை போச்சு ஒரு சில பேருக்கு, இல்லை வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், இல்லை வேலை விட்டு தூக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இப்போ இதே 2025 நவம்பர் 28 சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அந்த பவர் கிடைக்கும் நமக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதம் இல்லைனாக்கா ஒரு 2 மாதம் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து சனி வலுவாக இருந்துச்சுனாக்கா ஒரு 1.5 மாதத்தில் கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். அது ஜனவரியிலேருந்து எடுத்துக்கலாமே, ஜனவரி பிப்ரவரியிலேருந்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்களை கொடுக்கும். யாராருக்கெல்லாம் வேலை பாதிச்சதோ அவங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். இது தொழிலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தொழிலில் பாதிப்பு இருக்கா, தொழிலில் பாதிப்புகள் கிளியர் ஆகும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இப்போ தீர்றது, இல்லை பணம் எதனா லாக் ஆகிடுச்சுன்னா அது வர்றது. ஏன்னா நிறைய பணம் வந்து நிற்கும். ஒரு சில பேர் வந்து ரொட்டேஷனில் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க, நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ் எல்லாம். அந்த பணம் வந்து உடனே லாக் ஆகிருக்கும். அது வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு மணி லாக் ஆகிருக்கும். இது எல்லாருக்குமே துளாராசியில் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, அதாவது சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக, அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேறு லக்கணமாக இருந்தாலும் இதே லக்கணமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரியான நபர்கள் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் 2025 ஜூலை மாதத்துக்கு பிறகே நிறைய பாதிப்புகள் உள்ளாயிருப்பீங்க. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே, மணி பணம் எல்லாமே டோட்டலாக வந்து பிரச்சனைகளுக்குள்ளாயிருக்கும். அதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை கூட கொடுத்துருக்கலாம், பெருசாக இல்லை. அடி மேலே அடி வந்தவங்களும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு ஜர்க்கு வேலை ரீதியாக, வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுங்க, அந்த அப்போ வேலை போச்சு, இன்னும் வேலை கிடைக்கல. இப்போ ஜனவரிலேருந்து வேலை கிடைக்கும். இல்லை வேலையில் அந்த பிரச்சனை போயினுக்குது, ஒரு கேஸ் வரைக்கும் போகுது, என் மேலே ஒரு மார்க் போட்டாங்க, அந்த மார்க் வந்து கிளியர் ஆகுமா, அது மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, வேறு வழி இல்லாமல் அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போய் எனக்கே பிரச்சனை வந்தது, அது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனவரிலேருந்து கிளியர் ஆகும். அவப்பெயர் அதெல்லாம் வந்து நல்ல பேராக மாறும் ஓரளவுக்கு. ஏன்னா சனி வந்து 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, 6ஆம் இடத்துல தான் சனி. இது வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஒரு அலர்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். 7.5 சனின்னா உங்களை தள்ளி விட்டுச்சுனாக்கா தள்ளி விட்டது தான். பேரு புகழ் காலி பண்ணிச்சுன்னா அதோடு சரி, அந்த பேரு புகழ் திரும்ப வராது. ஒரு சொத்து பத்தெல்லாம் இருந்திருக்கும், அந்த 7.5 சனியில் வந்து பிடுங்குச்சின்னா அது திரும்பி வராது. அதை விற்றீங்க திரும்ப அந்த நிலைமைக்கு நான் வருவேனா அப்படின்னு கேட்டால், அது 7.5 சனி நடக்கும்போது அது நடந்துச்சுன்னா அது திரும்பவும் அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் சொல்லலாம், நல்லா மீண்டு எழுந்து வருவீங்க, பழைய நிலைமையில் நல்லா ராஜா மாதிரி உட்காருவீங்க அப்படின்ட்டு. ராஜா மாதிரி உட்காரலனா கூட ஓரளவுக்கு உட்காரலாம், ஆனால் அதே மாதிரி அந்த நிலைமைக்கு வருவீங்களான்றது டவுட்டு தான். இது வந்து சனி செஞ்சாலும் அப்படி தான். சனி கொடுத்தாலும் அதே மாதிரி 7.5 சனியில் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும், பின்னாடி வரக்கூடிய தசைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அது பிடுங்காது, அதாவது எடுத்துகிட்டு போகாது. அது அப்படி தான் சொல்லணும். அது வந்து கொடுத்ததை வாங்கிப்பாங்க இல்லையா, அது மாதிரி வாங்காது. சனி கொடுத்தால் யாருமே கேட்க முடியாது. சனி வந்து 7.5 சனியில் கொடுத்துச்சுன்னா அதே மாதிரி அஷ்டம சனியில் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ 6ஆம் இடத்துல சனி போகும்போது இது அஷ்டம சனியோட கணக்கு தான். டோட்டலாக 6, 7, 8 அவரோட கணக்கு தான். தசை நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் ரொம்ப உஷாராக பண்ணுங்க தொழில் ரீதியாக. ஏன்னா இந்த வயசு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசியில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே 30 to 72 வரைக்கும் தான் வருது. இந்த வயசில் தொழில் பார்த்துட்ருப்பீங்க, இல்லை வேலை பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் ரீதியாக நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதனால் தொழில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த முதல் 10 வருஷங்கிறது ஓரளவுக்கு ஓகே. அதாவது எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா நல்லது, நல்ல ஒரு வளர்ச்சி, அந்த இன்க்ரிமெண்ட் வர்றது, அது வந்து இன்னொன்று பணம் லாக் ஆகிருந்தால் அந்த பணம் வர்றது, கம்பெனியில் கூட ஒரு சில பணம் வராமல் இருக்கும், ஒரு 3 மாதம் 4 மாதமாக வராமல் இருக்கும், இல்லை ஒரு சில டீலிங் நடக்காமல் இருக்கும். அது எல்லாமே இப்போ நடக்கும், இந்த வருஷத்தில் நடக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் 10 வருஷத்தில்.
இது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக போகும், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படியே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம், அது எல்லாமே மாறும். ஒரு சின்ன ஜர்க்கு தான் வச்சிங்களேன் இப்போதைக்கு. அதாவது ஜூலை மாதத்துலேருந்து இது வந்து சனி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. அதே மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகே, சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு புதிய முதலீடில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு முதலீடை போட வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்க வச்சு அந்த தொழிலை வந்து நல்லா பிக்கப் பண்ணி விட்டு தான் அதை இது பண்ணும். உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துங்க. புதன் தசை அப்படிங்கிறது யோகா தசை தான், இல்லைன்னு சொல்லலை. பாகிஸ்தானாதிபதியை கெடுக்க மாட்டார். இந்த பாகிஸ்தானாதிபதி கெடுபலம் செய்யாத கிரகமாக இருந்தால் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லைனாக்கா இப்போ கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் முதலீடில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தொழில் பண்ணுற கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் இருக்குல்லையா, செவ்வாய் புத்திக்கு பிறகு நிறைய பேருக்கு டவுனு தான். அந்த தொழிலுங்கிறது கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா 17 வருஷமும் நல்லது பண்ணிடும்னு சொல்ல முடியாது. கன்ஃபார்மாக இந்த செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆரம்பித்து போயிட்டுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முதலீடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போடக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா தொழில் பண்ணலாம் வாழவே முடியாது. நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் விட்டு வேறு ஒரு வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தொழிலை பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல், இந்த ரொட்டேஷன், அது மாதிரி இந்த ஒரு சில டீலிங் எல்லாம் இருக்கு இல்லையா தொழில் ரீதியாக, அது மாதிரி அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் வேலையில் இருந்தாலும் சரி, வேலையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இப்போ அரசாங்க வேலை கிடச்சிச்சினாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சில நெருக்கடிகள் கொடுத்துட்டே வரும். இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது மன வாழ்க்கையில் இல்லை பசங்க வழியில் ஏதோ ஒன்று அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். அவங்களாம் சொத்து வாங்குறதுலையோ இல்லை வந்து பணம் கொடுக்கல் வாங்கலையோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து புதன் தசையில் பின்னாடி 7 வருடங்கள் எப்படி இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து இப்போ 6, 7, 8 சனி வரும்போது தசை சரியில்லைன்னா, அப்படி இல்லைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா, இப்போ மேஷத்துக்கு போகும்போது சனியுடைய பார்வை 3ஆம் பார்வை இங்கே இப்போ மிதுனத்துக்கு படும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய புத்திகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் கவனம் அப்படின்றது நான் பயங்காட்டுன்னு நினைக்காதீங்க. நான் நெகட்டிவாக அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி அது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி வர வரைக்கும் ஓகே, அப்படியே போகும். 6, 7 தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அது பின்னாடி ஓகே தான், உங்களுக்கு சிறப்பு தான். கடைசியில் சனி புத்தின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதில் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. எதையுமே மாற்றுறதோ இல்லை வந்து முதலீடு பண்ணுறது, முதலீடு கூட ஓகே ஓரளவுக்கு ஏற்கனவே பண்ணதில் அந்த இதில் போயிட்டுருக்கோம். புதுசாக தொழில் வேறு ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் மகாதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.